வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா பெரிய ஆர்டர் எடுக்கிறதுக்காக எல்லாமே தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணி அந்த ஆர்டர் நம்ம எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மீனா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சிந்தாமணி விஜயா கால் பண்ணுறாங்க, இந்த பொண்ணை வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி. சிந்தாமணி கால் பண்ணணும். விஜய் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் மருமக இன்னைக்கு கிளம்பி வரப்போற, அது இல்லாமல் இவளோட பிளான் எல்லாம் அவங்ககிட்ட சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணிட்டா அப்படின்னா கண்டிப்பா அவ இந்த ஆர்டர் எடுத்துருவா. எடுத்த உடனே அவ ரொம்ப பணக்காரி ஆயிடுவான். எடுக்க விடாம நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்றாங்க. அப்பா விஜய் சொல்றாங்க, சரிங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பா சிந்தாமணி சொல்றாங்க, இன்னொரு சொல்றேன் நல்லா நம்ப வச்சுக்கோங்க, சப்போஸ் அவ வந்துட்டா அப்படின்னா உங்களோட கதை க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்றாங்க. அப்போ விஜய் நினைக்கிறாங்க, ஆமா இவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிந்தாமணி கிட்ட சரின்னு சொல்லி ஃபோனை கட் பண்றாங்க. பண்ண உடனே யோசிச்சுட்டு இருக்காங்க. எந்த மாதிரி விஷயம் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ஐடியா வருது, நம்ம கை காலெல்லாம் வலிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிங் போடுவோம், அப்பதான் அவன் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி விஜய் ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. போட்ட உடனே அங்க வலிக்குது இங்க வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்றாங்க, என்னதாச்சு என்னாச்சு திடீர்னு உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப விஜய் கேட்கறாங்க, ஆமா வலிதான் சொல்லிட்டு தான் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, சரிதா வாங்க ஹாஸ்பிட்டல் போவோமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இல்ல மீனா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க கொஞ்சம் ஒத்துணை வச்சுனா சரியிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா நினைக்கிறாங்க, என்னடா என்கிட்ட ஒத்துணை வைக்க சொல்றாங்க, இவங்களும் அப்படி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி டவுட்லேயே போய் வைக்கிறாங்க. வச்ச உடனே இவங்களுக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் மண்டபத்தில் இருக்கிறவங்க கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, என்னம்மா இனியும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பவும் விஜய் ஒரு வேலையை வாங்கிட்டு இருக்காங்க. மீனாக்கு போகிறதுக்கு வழியே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜய் சொல்கிறாங்க, மீனா என்னால் எனக்கு சமைக்க முடியாது, கொஞ்சம் சமைச்சு வச்சுட்டு மட்டும் போமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, சரிதா அப்படின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சா கண்டிப்பாக நம்மளால போக முடியாது, நம்ம ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி மீனா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ மீனாக்கு ஒரு ஐடியா வருது, சரி நம்ம ஸ்ருதி தான் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்களே, அந்த ஃபோனை வச்சு நம்ம வீடியோ கால் பண்ணி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அந்த ஆர்டர் எடுக்க முடிஞ்சா நம்ம எடுப்போமே அப்படின்னு சொல்லி மீனா நினைக்கிறாங்க. நினச்ச மாதிரியே அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் சரி ஒத்துக்கிறாங்க, ஆமாம்மா இதுதான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்க உடனே மீனா எல்லாத்தையுமே எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அவங்களும் ஓகே நாங்கள் பண்ணிடுறோம், நீங்கள் உங்கள் ஐடியாலாம் பயங்கரமாக இருக்குது, நாங்கள் உங்களுக்கே கொடுக்குறோம், பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனாக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி விஜயாக்கும் எல்லா விஷயமும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் நினைக்கிறாங்க, ஓகே இதுக்கப்புறம் என்னால் போக முடியாது, நம்ம ஆக்டிங் பண்ண நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட, மீனா வழியெல்லாம் சரியாயிடுச்சு மீனா, உன்னோட ஒத்தனம்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க விஜயாக்கு. விஜய் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே என்ன நான் சொன்ன மாதிரி நடத்தி காமிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி என்ன பண்ணீங்க நீங்கள், அவள் அந்த ஆர்டர் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விஜய் ஷாக்கில் உட்காந்துட்டு இருக்காங்க, எப்பரா எடுத்தா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் முத்து ரொம்ப ரொம்ப பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. மீனாக்கா மாடெல்லாம் போட்டு பெரிய ஆர்டர் எடுத்ததுக்காக ரொம்ப பெருசா கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அப்படி பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அது இல்லாம சிந்தாமணி பேசிட்டே இருக்காங்க. அதுவும் கேட்காம இவங்க பார்ட்டி பண்றதை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க விஜயம். அப்படியே விஜய் பொறுமையா போறாங்க. போன உடனே இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி மீனா போன்ல அந்த ஆர்டர் எடுத்திருக்கான். ஸ்ருதிக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி முத்து பேசிட்டு இருக்காரு. நம்ம விஜய் நினைக்கிறாங்க, இவ ஒருத்தி தான், இவனால தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ருதியை சொல்றாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.